வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் அம்மு அபிராமி அவங்க பண்ண க்ரீன் பீஸ் ஜுக்கினி போட்ட ரிசோல்ஸ், அது கூடவே மஷ்ரூம் ராகோ அண்ட் ஆலிவ் டெம்போனேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க மற்ற ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் பீஸ் அண்ட் எல்லோ ஜுக்கினியை வச்சு பண்ணுற அந்த ரிசோல்ஸ் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு எல்லோ கலர் ஜுக்கினியை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அடுத்து 1/2 கப் அளவுக்கு பட்டாணியை 7 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பட்டாணியை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஜுக்கினியோடு சேர்த்துடலாம். ஒரு 5 அளவுக்கு பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இந்த ரிசோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக முட்டை சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி முட்டை சேர்க்காமல் பண்ணுறேன். ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் ரிசோல்ஸ் உடஞ்சி வராமல் நல்லா ஒன்றா சேர்த்து கிறிஸ்பியாக கொடுக்கும். அடுத்து 1 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வேக வச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். அடுத்து கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரிசோல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பர்கருக்கெலாம் நடுவில் பேட்டிஸ் வைப்போம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இதை கட்லெட்னு கூட சொல்லிக்கலாம். பட் நாம் கட்லெட் பேட்டிஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே பிரெட் க்ரம்ஸ் போட்டு கோட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். பட் இதை நம்ம டைரெக்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிடணும். அண்ட் பேட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணுவோம். பட் இந்த ரிசோல்ஸை ஓரளவுக்கு மெலிசாக தான் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம ஊர் வடை மாதிரி தான். அண்ட் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க, டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பேனில் போட்டு எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது 2 சைடுமே கோல்டன் ஆகிடுச்சு. ஸோ நான் எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். அடுத்து நம்ம மஷ்ரூம் வச்சு ராகோ பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. இந்த மஷ்ரூம் ராகோ பொறுத்த வரைக்கும் மஷ்ரூம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ ஓவர் குக் பண்ணிடாமல் லைட்டாக குக் ஆன உடனே நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இதோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போது கொஞ்சமாக ஆரிகானோ அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா மஷ்ரூம் ராகோ ரெடி ஆகிடும். அடுத்து ஆலிவ் டெம்பனேட் பண்ண ஒரு 10 அளவுக்கு ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பாஸ்லே இருந்துச்சுன்னா கொத்தமல்லிக்கு பதிலாக பாஸ்லே சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஆலிவ் டெம்போனேடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் ராகோவை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ரிசோல் இருக்குல்ல, அதை இது மேலே வச்சிடலாம். அண்ட் மேலே கொஞ்சமாக திருப்பியும் மஷ்ரூம் ராகோ வச்சுட்டு கொஞ்சமாக டெம்போனேடை இது மேலே வச்சுட்டிங்கன்னா நம்மளோடது சூப்பராக ரெடி ஆகிடும். ரிசோல்ஸ் பார்த்திங்கன்னா அவுட்டர் நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு அண்ட் உள்ளே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இது கூடவே அந்த க்ரீமியான மஷ்ரூம்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டார்ட்டர் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.